அப்போதான் பொருளை வாங்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க, எல்லாத்தையும் காமிச்சிருப்பாங்க. பார்த்தா பட்டார்னு பட்டு உடஞ்சிரும். என்னன்னு பார்த்தா மனசு சங்கடமா இருக்கும். கண் திருஷ்டி அப்படின்னா உண்மையா? அது இருக்கா இல்லை நமக்கு இருக்கா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கிறது? Eskahan Media. ஓம் ஹ்ரீம் விஸ்வாமித்ர மகரிஷியே நமோ நம. ஓம் ஹ்ரீம் ஆதித்யனே நமோ நம. கண் திருஷ்டி அப்படின்னா ஒன்று இருக்கா இல்லை இல்லையா, அது மனிதர்களாகிய நம்மளை பாதிக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அப்போது இந்த கண் திருஷ்டிங்கிறது பார்த்திங்கன்னா 100% உண்மைதான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் உயர்ந்த நிலையை அடைவதற்கும் தாழ்ந்த நிலையை அடைவதற்கும் எண்ணங்கள் தான் காரணமாகுது. அதே மாதிரி சக்கரங்களை இயக்குவதற்கும் குண்டலினியை மேலே எழுப்புவதற்கும் எண்ணங்கள் தான் காரணமாகுது. ஒரு மனுஷன் உயர்ந்த நிலையை அடைவதற்கும் தாழ்ந்த நிலைக்கு போவதற்கும் மனுஷனோட எண்ணங்கள் தான் காரணமாக இருக்குது. அப்போது எண்ணங்கள் தான் கண் திருஷ்டியாக மாறுது. இப்போ என்ன அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொன்னோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு மொபைல் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. வாங்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்க எல்லார்கிட்டையும் காட்டுவாங்க. அப்போ எல்லாரும் அந்த தவறான எண்ணங்கள் இருக்காது. ஒருத்தருக்கு பார்க்கும்போது பார்த்தா, நம்மகிட்ட இந்த மொபைல் இல்லையே, இவ்வளோலாம் வாங்கிட்டாலே, இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கே, அப்படி இப்படின்னு அப்படியே முதல்ல பார்க்குது கண். அதுதான் கண். எண்ணங்கள் எது? தீய எண்ணங்கள், அது திருஷ்டி. அப்போது கண் இப்படி பார்க்குது, இவங்களோட எண்ணங்கள் ஹெவியாக இம்பேக்ட் பண்ணுது. அப்போது அவங்க போனதுக்கப்புறம் பார்த்தா அந்த மொபைல் ஒன்று கீழே விழுந்து உடஞ்சிரும், இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதாவது டேமேஜ் ஆகிடும். அப்போது இந்த திருஷ்டி அப்படிங்கிறது எண்ணங்கள் சார்ந்தது. இன்னும் நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது எல்லாரோட குடும்பத்துலேயும் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சில குடும்பத்தில் அண்ணன் தம்பியோ இல்லை அக்கா தங்கச்சியோ யாராவது இருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா லைக் அவங்க அக்கா நல்ல திறமசாலியாக இருப்பாள், கஷ்டப்படுவா, உழைச்சிட்ருப்பா, அவளுக்கு கிரெடிட்ஸ் கிடைக்கும். அப்போ தங்கச்சி அப்படிங்கிறவ உழைக்கிறதுக்கு தயாராக இல்லை. பார்க்குறப்போ ஆனால் பொறாமை மட்டும், இவளுக்கு மட்டும் எல்லாம் கிடைக்கிது, இவன் மட்டும் ஜெயிக்கிறான்னு உடன் பிறப்பே அப்படி நினைக்கும். அப்போ அக்காங்கிற பார்க்கும்போது முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாள். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்தா அவளுக்கு முன்னேறவே முடியாது. ஆனால் எல்லாரும் அவளை பாராட்டிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தா தங்கை ஏதோ ஒரு நிமித்த காரணமாக கல்யாணம் ஆகி போனாலோ இல்லை வேலைக்கு போனாலோ இல்லை படிக்க போனாலோ, அதுக்கப்புறம் இந்த அக்காவோட முயற்சி தனியாக பண்ணும்போது பார்த்தா நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு அக்காவாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் அடுத்தவர்களாக இருந்தாலும் ஐயோ எண்ணத்தோட, அதாவது நெகட்டிவ் சைன், நெகட்டிவ் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம், தீய அலைகள் மனசுக்குள்ளே இவளை பாராட்டுறா, இவளுக்கு கிடைக்கிது, இவளால் முடியுது, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இவங்க நினச்சிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பல விஷயங்கள் போய் ஒவ்வொன்றா முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரும் இதை எதுக்கு வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். பார்த்தா தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா முட்டாள்கள் கிடையாது. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பார்த்துங்களேன். இப்போ திருஷ்டி எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறேன். கண்கள் பார்க்குது, அப்போது எண்ணங்கள் பொறாமை எண்ணங்களாக மாறுது. அப்போது அந்த பொறாமை எண்ணங்கள் பலப்படும் போது அது நமக்கு திருஷ்டியாக கன்வெர்ட் ஆகி நமக்கு இடையூறுகளை ஏற்படுத்துது. இப்போது நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா, இப்போ ஜல்லிக்கட்டெல்லாம் நடக்குது, அதில் மாடுபிடி வீரன் இருக்கான், அவன் 10 மாடு 15 மாடை பிடிச்சிட்டான் ஜெயிச்சிட்டான் அப்படின்னா வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஹாரத்தி எடுப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, முன்னோர்கள் ஏன் இப்படி கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னா, அங்கே எல்லாரோட கண்ணும் என் பிள்ளை மேலே விழுந்திருக்கும். 10 கண்ணு நல்ல கண்ணாக இருந்தாலும் 11ஆவது கண்ணு கொல்லி கண்ணாக இருக்கும். அப்போ என் பிள்ளைக்கு ஏதாவது உடம்பு முடியாமல் வந்துடக்கூடாது, அவன் திறமையை இழந்துடக்கூடாது, அந்த திருஷ்டியெல்லாம் போகணும்னு வாசலில் பார்த்திங்கன்னா ஒரு ஆரத்தி கரைச்சி கற்பூரத்தை வெத்தலையை வச்சு கொளுத்தி அப்படியே அழகாக அப்படியே ஆரத்தி எடுத்து நெத்தியில் வச்சு விட்டுட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வருவாங்க. அதே மாதிரி திருமணம் நடந்தால் மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா, கல்யாணத்தில் எல்லாரும் நிறைய பேர் வந்திருப்பாங்க. எல்லாருக்கும் நல்ல எண்ணங்கள் இருக்குன்னு சொல்ல முடியாது. இவளுக்கு வந்த வாழ்க்கையை பாரு, இவளுக்கு இவ்வளோ பவுன் நகை போட்டிருக்கா, இவனுக்கு இப்படி வாழ்க்கை ஆயிடுச்சு, இப்படி பலவிதமான தீய எண்ணங்கள் இம்பேக்ட் பண்ணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வரும்போது பெற்றோர்கள் ஆரத்தி எடுத்து எல்லா திருஷ்டியும் போகட்டும், இவங்க வாழ்க்கை இனி வாழையடி வாழையாக சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆரத்தி எடுப்பாங்க. நான் இது உண்மையா பொய்யா அப்படின்னு நீங்களே இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா,
நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். நான் நிறைய சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தா நானாக உருவாக்கி சொல்கிறது கிடையாது. நிறைய முன்னோர்கள் மகான்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொன்றா பண்ணி பண்ணி பார்த்து திரும்ப உங்களுக்கு வந்து ரீடெலிகாஸ்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். என்னுடைய சொந்த கருத்துக்கள் இது கிடையாது. அப்போது அடியேன் என்ன பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, இந்த எலுமிச்சம்பழம் இருக்குது இல்லைங்களா, இந்த எலுமிச்சம்பழத்துக்கு பார்த்தீங்கன்னா ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா கோவிலில் போனால், மாரியம்மன் கோவில் போகிறோம், இல்லை எங்கேயாவது போகிறோம், ஒரு சித்தரை பார்க்குறோம், இப்போது அவங்க கையில் எலுமிச்சம்பழம் கொடுப்பாங்க. எதுக்காகன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சக்தி, பாசிட்டிவ் வைப்ரேஷன், நம்ம கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும், திருஷ்டி இருக்கும், தீய சக்திகளால் பாதிப்பு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த எலுமிச்சம்பழத்தை நம்மகிட்ட கொடுப்பாங்க. நம்ம ஒன்று ஜூஸ் போட்டு குடிச்சிரு அப்படிம்பாங்க, இல்லை வீட்டில் கொஞ்ச நாள் வெய்யும்பாங்க. அப்படி வைக்கும்போது நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், அந்த கஷ்டங்கள் மாறும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ரூமில் ஒரு எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் வச்சுடுங்க. வச்சுட்டு அதை அப்படியே இயற்கையாகவே வச்சுடுங்க. கவனிங்க, அது இயற்கையாகவே எத்தனை நாளில் அந்த பழம் வந்து அழுகி போகுது, தன்னுடைய நிலையில் இழந்து போகுது அப்படிங்கிறத கவனிங்க. மேபி ஒரு 3 நாள் 4 நாள் 5 நாள், ஒரு வாரம் கூட அது ஹியூமிடிட்டி அது இதை பொறுத்து அது அழுகி போகக்கூடியதாக இருக்கும். அதை நீங்கள் எத்தனை நாள்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது அழுகி போனதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு எலுமிச்சம்பழத்தை அதே ரூமில் வச்சுட்டு இந்த டெய்லி ஒரு மணி நேரம் இந்த எலுமிச்சம்பழம் எப்பெல்லாம் உள்ளே போகிறீங்களோ வரீங்களோ, இல்லை அந்த இடத்துல உட்காந்து அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ இந்த எலுமிச்சம்பழம் அழுகணும், இந்த எலுமிச்சம்பழம் அழுகணும்னு சொல்லி பாருங்கள். உறுதியாக சொல்கிறேன், இது இயற்கையாக அழுகிறதுக்கு 7 நாள் ஆகிருக்கும். இது 2 நாள், மிஞ்சி போனால் 2.5 நாள், 3 நாள் கூட வச்சுக்கோங்க மேக்ஸிமம். அந்த எலுமிச்சம்பழம் அழுகி போயிடும். அப்போது எண்ணங்கள் இதுதான் வந்து நமக்கு திருஷ்டியாக கன்வெர்ட் ஆகுது. அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செடி கொடிகள் மரங்கள் மனிதர்கள் அத்தனை பேருக்கும் உணர்வு இருக்குது, எண்ணங்கள் இருக்குது. நம்ம பேசுகிறது வந்து எல்லா செடி கொடி மரங்கள் ஜீவராசிகள் எல்லாத்துக்குமே புரியும், அதால் உணர முடியும், நல்லது எது கெட்டது எதுன்னு உணர முடியும். இப்போது நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லிட்டு போகலாம். என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ இந்த என்ன சொல்கிறது, தொட்டால் சுருங்கி செடி இருக்குது, நம்ம தொட்டு உடனே அது சுருங்கிடுது. எப்படி அதால் உணர முடியுது? அதே தொட்டால் சுருங்கிக்கிட்ட மந்திரம் மாயாஜாலம்லாம் கிடையாது. நீ சுருங்காதன்னு நீங்கள் ஒரு 48 நாள் நான் உன்னை மதிக்கிறேன், நீ என் கூட பேசு அப்படின்னு நீங்கள் டெய்லி அதை 48 நாளில் ஒரு 5 நிமிஷம் தொட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அது சுருங்காது. அப்போது எண்ணங்களோட சம்மந்தப்படுது. நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அப்போது நம்ம வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் திருஷ்டி வாரத்துக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை குடும்பத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் திருஷ்டி எடுப்பாங்க. சம்மந்தமே இல்லை, ஒரு நல்ல விஷயத்துக்கு போயிட்டு வந்திருப்பாங்க, திடீர்னு பார்த்தா கை காலெலாம் வலிக்கும். அதுக்கு காரணம் கண் திருஷ்டி, பொறாமையால் வரக்கூடியது. உங்களுக்கு திருஷ்டி எடுக்கணும்னா அப்பா அம்மா எல்லாருமே எடுத்து விடுவாங்க குழந்தைங்களுக்கு, கடைசியில் அவங்களே தன்னைத்தானே சுற்றியும் திருஷ்டி எடுத்துக்குவாங்க. இது எந்த நாட்களில் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் திருஷ்டி எடுக்கிறது ரொம்ப விசேஷம். ஒரு சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு முடிஞ்சால் ஒரு கல்லுப்பை வச்சு தலையை சுற்றி நீங்கள் வந்து எடுத்து ஒரு கிளாஸோ பாத்திரமோ வச்சு அதுக்குள்ளே தண்ணியில் அந்த கல்லை உப்பை போட்டுட்டு மறுநாள் காலையில் ஏதாவது கால் மிதிப்படாத இடத்துல அதை விட்டுடலாம். இப்படி ஒரு திருஷ்டி ஒரு விதத்தில் எடுக்கலாம் நீங்கள். அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் கற்பூரம் இருக்கு இல்லையா, கற்பூரத்தை நல்லா தலையை சுற்றிட்டு வீட்டு வாசலில் எரிய விடுறது, இதுவும் பண்ணலாம். இது இல்லாமல் ஒவ்வொரு குடும்பங்களில் திருஷ்டி எடுக்க ஒவ்வொரு முறைகள் இருக்கும். அதை இந்த டைமில் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், நல்ல மாற்றங்கள் தெரியும். அப்போது கண் திருஷ்டி அப்படிங்கிறது 100% இருக்குது. அதை வந்து நம்ம அந்த முன்னோர்கள் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அதெல்லாம் முட்டாள்கள் கிடையாது, காரணம் இல்லாமல் காரியமே கிடையாது. அதனால ஒரு நல்ல அடுத்த பதிவில் சந்திப்போம். குழந்தை பிறக்குமா பிறக்காதா அப்படிங்கிறத நம்மளே சோதனை செஞ்சு தெரிஞ்சுக்கலாமா இருக்கிறதுக்கு இப்போ கரண்ட்ல பார்த்தா 90% வந்து ஆண்கள் தான் காரணமா.